தளபதி அவர்கள் காலையில கடிதம் எல்லோருக்கும் எழுதினார்கள். கைது செய்யப்பட்டிருக்காங்க, நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? வன்மையா கண்டிக்கிறேன். கைடா இதையா இது வந்து ஆமா ஆமா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது தான். இது வரைக்கும் நாங்க வந்து நம்ம நியாயமாக தான் நாங்க வந்திருக்கோம். இது வந்து வராதுங்க மற்றவங்க தூண்டுதலால நாங்க வரல. இது நாங்க வந்து எல்லாருக்குமே பெண்களுக்கான உரிமையை நாங்க கேட்குறோம். பாதுகாப்பு வேணும்னு கேட்குறோம். அது கொடுக்க முடியாது. சட்டப்படி நடக்க வேண்டிய எடுக்கின்ற எங்களை அக்கிஸ்டுன்னு சொல்றாங்க சார். பிடிச்சி வச்சுட்டு பேரெல்லாம் எழுதிட்டு அக்கிஸ்டுன்னு சொல்றாங்க சார். நாங்கள் அக்கிஸ்டுங்களா சொல்லுங்க? இது கொடுக்க வந்ததுனால அக்கிஸ்டுங்களா? நாங்கள் எல்லாமே நல்லதுக்கு தானே வந்திருக்கோம். எல்லாம் பாதுகாப்பு காலேஜ் பசங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. சரிங்களா? இதுக்கு என்னன்னு சொல்லி தப்பா இருந்தா பொதுமக்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்கும். சரிங்களா? இது வந்து எங்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க சார். ஏமா சார் அது என் பேர் உமா. இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுல்ல, தப்பில்லை. நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ்க்காக தானே வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வரோம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குல்ல. இல்லை இப்போ எப்படின்னா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் தான் வந்து வரணும். யாருமே வந்து பாய்ஸ் வந்து வரமாட்டாங்க. வரவங்க எல்லாரையும் கூட வந்து நாங்கள் வண்டியில் ஏற்றிடுவோம், கைது பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து அங்கே லிட்டில் மவுண்டனில் வந்து காலேஜ் கிட்டே வந்து பண்ணோம். காலேஜ் வெளியில் வந்து இந்த சீட்டு தான் கொடுக்க போகிறோம். நாங்கள் எதுவுமே வந்து போராடலை, நாங்கள் எதுவுமே பண்ணல, பிரச்சனைலாம் பண்ணலை. நாங்கள் வந்து சீட்டு கொடுத்துட்டு ஒரு விழிப்புணர்வு, நாங்கள் தளபதியான வழியில் போகிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பேசினோம். நாங்கள் வந்து உங்களை அடிச்சிடுவோம், நாங்கள் வந்து உங்களை வண்டியில் ஏற்றிடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம், உங்கள் மேலே கேஸ் போடுவோம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இப்போ நாங்கள் வந்து மகளிர் அணிலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம்னா எங்களுக்கு லேடிஸ்க்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். போலீஸே இப்படி சொல்லக்கூடாதுல்ல. போலீஸ் தானே காவல்துறை தான் நண்பன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது லேடிஸ்லேருந்து பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம் ஜனனி என் பேர். சொல்லுங்க. இது தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது தேவையில்லாதது நாங்கள் நினைக்கிறோம். எப்படின்னா இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் எதுவுமே போராட்டம் பண்ணலை, யாரையும் போய் நாங்கள் எதுவுமே சொல்லலை. எங்களோட உரிமையை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, முன்னாடி வைக்க விட மாட்டாங்க. நாங்கள் சும்மா போய் நின்று ஒரு 10 பேர் கூட்டமாக நின்னாலே எதுக்கு நிற்கிறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான். இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணலை, எந்த ஒரு பேட்ஜ் கொடுத்துட்டு வரல. நாங்கள் வந்து சொல்கிறதுக்காக வரோம், தளபதி அண்ணா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை கொடுக்க தான் வரோம். அந்த கார்டை அதை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் எங்களை எல்லாமே ரவுண்டு பண்ணிட்டாங்க. உங்களை நாங்கள் அடைச்சிருவோம், கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பயம்தான் கண்டிப்பாக பயப்படுறாங்க தான். பயப்படுறதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வரட்டோன்னு விட வேண்டியதானே? ஏன் எல்லாத்தையும் போட்டு இப்படி முடக்கிட்டு இருக்காங்க? இது பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. இப்போ எல்லா கட்சியுமே போராட்டம் பண்ணாங்க, எல்லாருமே இது அரெஸ்ட் பண்ணாங்க, அடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. எங்களை போய் இப்படி நின்னா கூட எங்களை இது பண்ணுறாங்களே, பேச விட மாட்டுறாங்களே எங்களை. அதெல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. எங்களுக்கு தளபதி கண்டிப்பாக வாழ்க வாழ்க அப்படின்னு இருக்குது தளபதி. என் பேர் மஞ்சு, மகளிர் அணி, சைதாப்பேட்.